79 ஆண்டு காலமாக என் தமிழ் பெரியோர்களே, இந்த சுதந்திர இந்தியாவிலே 79 ஆண்டுகளாக பல குள்ளநரிகள் நம்ம கூட இருந்து நம்ம மூளையத்தில் பல சிங்கத்தை உருவாக்கியதுதான் நிதர்சனம். ஏழை ஏழைகளுக்கு இயற்கை வளங்களுக்கும் ஆபத்தான விளைவு. எங்கே நெல்லை கையில வச்சிருக்க கூடாது, அதை தெளிக்கணும்னு தெளிச்செடுத்த திருத்தெளிச்சேரின்னு பேரு. அந்த நெல்லு இயற்கை செயற்கைனா நெல்லு இயற்கை அல்ல செயற்கை. நவதானியம் தான் இயற்கை. ஆனா இன்னைக்கு நவதானியம் நெல்லையும் கோதுமையும் சேர்த்து வச்சிருக்காங்க. சரியான அறிவாளர்கள் சிந்திக்கணும். நான் பெரிய கேள்வியை எழுப்பிட்டே வர்றேன். மரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் கோன் உயர்வான், கோன் உயர்ந்தால் உலக அரங்கில் மக்களும் மன்னரும் பேசப்படுவார்கள் என்ற நல்லையோடு நமது இலக்கியங்களை கற்றுக் கொடுக்குது. ஆனால் இங்கே தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்பது எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு நெல் 3000 ரூபாய் விற்கிறீங்க, தமிழ்நாட்டில் விற்கல. உழைக்கிறான், அதுக்கு விவசாயத்துக்கு வரி கட்டுறான், நிலத்துக்கு வரி கட்டுறான், உழுக பணம் கொடுக்குறான், உரம் வாங்க பணம் கொடுக்குறான், விதை நெல் வாங்க பணம் கொடுக்குறான். அத்தனைக்கு அப்படிப்பட்ட பதில்கள் செய்துவிட்டு அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகுமா? முடிவுல 40 வயசுக்கு மேல வாழ முடியாத நிலை ஏற்படுமா? காரணம் மரணத்தை தழுவ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம். எவ்வளவு பெரிய ஆபத்து! எப்படி வாழ்றோம்? அப்போ ஒரு நாட்டுல சிங்கம் தலைவருக்கு ஒரு எடுபடி இல்ல. அதான் யாரு தலைவருக்கு எடுபடி யாரு? சில பேரை சொல்லுவாங்க பெரிய நரி. என்ன அர்த்தம்? தந்திரமா இருக்கான்னு. அந்த பொண்ணு பசு மாதிரி சாந்தமா இருக்கான்னு. ஆம்பளை பிள்ளை கம்பீரமான ஆளு, வீரத்துக்கு பேர். ஒரு இலக்கணத்தோட சொல்ற வார்த்தை. அவர் பசு பால் கறக்கப்படாது. தப்பான எண்ணங்கள் நமக்கு வந்ததுனால சில சிக்கல்கள் வந்துருச்சு. இப்ப அந்த சிங்கம் எடுபடியா இருந்த நரிய வைத்து சாப்பாடு ஓடுவான்னு நரி ஓடுது. ஏதாவது தலைவர் பார்த்தா ஒண்ணு சிக்கல. கடைசியா ஒரு கழுதை சிக்கிருச்சு. கழுதைகிட்ட போய் சொல்லணும், தலைவர் தான் உன்னை அடிச்சு சாப்பிட கூப்பிடுறாருன்னா வருமா கழுத? பின்னங்கால் பொருள் அடிக்க ஓடி போயிரு. இப்ப நரியோட கழுதையை பார்த்து பேசுது. என்ன கழுதையா இருக்கலாம்? நல்லா இருக்கு. என்ன விஷயமா வந்திய? ஒண்ணு இல்ல, நீங்க பொழுது விடிஞ்சது உங்களுக்கு தான் யோகம். நரி கழுதையை பார்த்து சொல்லும்ல. கழுதை கேட்குது, எனக்கு யோகமா? என்ன பாரு யோகம், எல்லாரும் ஏன் மாட்டிருந்தாங்க. இப்ப எனக்கு யோகம் இல்லையே, என்ன விஷயம்? சரி, ஒண்ணு இல்ல, நம்ம தலைவர் இருக்காருல்ல, யாரு? ஆமா, அவர் ரொம்ப காலமா அவரும் தலைவரா இருக்காரு. என்னத்த நம்மளே தலைவரா இருந்தா தலைவரை மாத்தி வைப்போமேனு யோசிச்சிருக்காருன்னு சொல்ல. சரி, உடனே கழுதை சொல்லுது, அது சொல்லாது. அவரே ஆளுக்கே ஆளா இருந்தா அவர் தலைவர், மயன் தலைவர், பேரன் தலைவர் மாத்தி வச்சா அதனால மாத்தி வச்சா நல்லா. அது நல்லது தானே? சரி, ஏதோ ஒரு கதை சொல்றேன். அவங்க என்ன, நானும் ஒன்றும் சொல்லல. பெரிய இடப்பா நான் பேச என்னாச்சு? அந்த கழுதை சொல்லுது, அமெரிக்காவில் ஒரு தலைவர் 2 தடவை தான் இருக்க முடியும், 5-10 வருஷம். அதுக்கப்புறம் வேற தலைவர் வந்தார். அதனாலதான் அந்த நாடு அது மாதிரி நம்மளும் தலைவர் நல்ல விஷயம் தான். தலைவருக்கு ஒரு நல்ல புத்தி வந்திருக்கும் போல இருக்கு. கழுதை சொல்ல. சரி, அதுக்கு என்னன்னு கேட்டா, இப்ப நரி சொல்ல தலைவரை மாத்திரலாம் முடிவு பண்ணியாச்சு. யாருக்கு தலைவர் பதிலே புரிய வச்சிருப்பாரு போல. அப்படி யோசிச்சதோ யார் வேற வந்துருச்சு. அப்படியா? கழுதை கேட்குது. ஆமா, எனக்கு தலைவர் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு, அதுதான் நான் வந்தேன்னு நரி சொல்லுது. சரி, கழுதை ஏன்னா தலைவர் எவ்வளவு செலவு ஆனா நம்புது. கதையை மட்டும் கேளுங்க. எவ்வளவு சிரமப்பட்டு பணத்தை செலவு பண்ணி கொலை பண்ணி கொள்ளையடிச்சு பதவிக்கு வர்ற காலத்துல இலவசமா பதவி விட்டு நேரம் இருக்கிறதுக்கு வந்துச்சு. சிங்கம் ஏற்கனவே பசியோட அடிச்சு சாப்பிடலாம்னு தாவிச்சு கழுதை பயிர் தப்பிச்சு ஓடிடுச்சு. கழுதை காது இல்லாம பின்னால தலைவர் நீ என்ன பதவி கொடுப்பாங்கன்னா அவன் காலை வச்சா நான் வரலேன்னு. எதுக்கு காதை எடுத்தா தெரியுமா? உன் தலையில வைப்பா. நீ தலைவர் ஆயிடுச்சுன்னா மகுடம் சுத்தணும். காது இடைஞ்சலா இருக்கா. அப்படி இடைஞ்சல் இருக்கக்கூடாதுதான் காதை எடுத்தாருன்னு
நரி கழுதைக்கு சொல்ல சரி பதவி ஆசை யாரை வந்துச்சு அப்படியா சரி வர்றேன்னு 2வது முறையா வந்துச்சு இப்ப 2வது முறையா அடிச்சு சிங்கம் பாயிச்சு மறுபடியும் பயத்துல கழுதை திரும்பி ஓட வாழ கழுதையோட இப்ப பின்னாலே ஓடுற நரி கேட்கறீங்க பெருந்துயரமா இருக்கு பதவி பொசுக்குன்னு ஒடியாரு பாப்பா பதவி கொடுத்தாங்கன்னா காலை பிடிச்சாங்க வாழ இனி என்ன இருக்கு அதே வர முடியாது இப்ப சொன்னிச்சு விளங்க சொல்றது பாருங்க அது முதல்ல காதை எடுத்து எதுக்குன்னு சொன்னா அது மாதிரி ஏன் வாழை எடுத்தாரு நீ தலைவர் ஆயிட்டா உன்னை தூக்கி சிம்மாசனத்துல வச்சிருவாங்க நீ சிம்மாசனத்துல உட்காரும் போது வாழை கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு அப்படி இடைஞ்சல் இருக்கக்கூடாதுதான் வாழை அறுத்தாருன்னு சொல்ல நம்பிருச்சு தலைவர் பதவி இல்ல சும்மா கிடைக்கிற செலவு இல்லாம நேர கழுதை அந்த இடத்துல வந்துச்சு சிங்கம் பார்த்துச்சு இல்ல 3வது செத்தே வச்சு இப்ப நரிக்கு உத்தரவு ஓடிட்டு போ தோலை உரிச்சு சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கொண்டுட்டு சொல்லி நரிக்கு உத்தரவு சிங்கம் போட்டுச்சு நரி கழுதை போய் உரிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கழுதைக்கு மூளை எல்லாத்தையும் நரி தின்னுட்டு அப்படியே தூக்கி வருது மத்தெல்லாம் தலைவர் சிலை பாக்குறாரு கறி ஈரல் நாக்கு மூளையை காணு பதறி சிங்கம் பதறது கழுதைக்கு மூளையை காணுமே நக்கலா சிரிக்காது நரி கழுதைக்கு மூளை இருக்கு உடனே நரி சொல்றது என்ன தலைவர இப்படி கேட்கறீங்களே நியாயமா கழுதைக்கு மூளை கூட 3 தடவை ஏன் பேச்ச கேட்டு வாங்கல வந்து சாகுமா மூளை இல்லாத மூளை கேட்கறீங்க உனக்கு மூளை இருக்கான்னு அப்ப செத்து போகணும் மனுஷன் என்ன அர்த்தமா யோசிங்க கழுதைக்கு மூளை இல்லைன்னு நரி நிரூபிச்சு பிடிச்சு சிங்கம் நம்பிருச்சு 79 ஆண்டு காலமாக என் தமிழ் பெரியோர்களே இந்த சுதந்திர இந்தியாவிலே 79 ஆண்டுகளாக பல குலநரிகள் நம்ம கூட இருந்து நம்ம மூளையத்தில் பல சிங்கத்தை உருவாக்கியதுதான் நிதர்சனம் ஏழை மக்களுக்கு இயற்கை வளங்களுக்கும் ஆபத்து விளைவு எங்கே இப்ப தெரியும் ஒருத்தர் கேட்டாரு நம்ம கண்ணத்துக்கு பெரிய வளர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் கல்வி இல்லை நல்ல சரியான பாடம் இல்லை பாடத்திட்டத்தில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு தலைவரா நீ ரொம்ப மிகப்பெரிய உட்காரு தனியா சொல்லு தனியா போட்டு உட்கார்ந்து சிவன் சொத்து புலனாசம் கேட்டு போனார் அப்படின்னா சிவன் சொத்து திருநெல்வேலி நெல்லுக்கு வேலிட்டார் திருநெல்வேலின்னு பேரு நெல்லை கையில வச்சிருக்க கூடாது அதை தெளிக்கணும்னு தெளிச்சா திருத்தெளிச்சேரின்னு பேரு அந்த நெல்லு இயற்கை செயற்கைனா நெல்லு இயற்கை அல்ல செயற்கை நவதானியம் தான் இயற்கை ஆனா இன்னைக்கு நவதானியத்தில் நெல்லையும் கோதுமையும் சேர்த்து வச்சிருக்காங்க சரியான அறிவாளர்கள் சிந்திக்கணும் நான் பெரிய கேள்வியை எழுப்பிக்கிட்டே வர்றேன் நவதானியத்துல நெல்லும் கோதுமையும் சேருமான்னு பார்க்கணும் ஏன் நெல்லும் நவதானியம் தான் சேரல நவதானிய பயிர்கள் தண்ணிகள் வளராது வேளாண் குடிமக்கள் விவசாயம் எல்லாம் தண்ணிக்குள்ள இந்த நவதானிய பயிர்களை போட்டோம்னா முளைச்சாலும் வளராது ஏன்னா அழுகி போய் அப்படி தண்ணிக்குள்ள வளராத நவதானியத்தை தண்ணிக்குள்ளேயே வளர்ற நெற்பயிரை பிடிச்சு ஏன்னா நெற்பயிரை வரப்ப உயர்த்தி கட்டி அதுக்குள்ள பயிர் பண்ணா எவ்வளவு தண்ணி இருந்தாலும் நெற்பயிர் அழுகாது ஔவையார் வரப்பு உயரன்னு பாடுனா வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும் நீர் உயர்ந்தால் நெல் உயரும் நெல் உயர்ந்தால் குடி உயரும் குடி உயர்ந்தால் பொன் உயர்வான் பொன் உயர்ந்தால் உலக அரங்கில் மக்களும் மன்னனும் பேசப்படுவார்கள் என்ற நல்ல சிந்தனையோடு நமது இலக்கியங்களை கற்றுக் கொடுக்குது ஆனால் இங்கே தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்பது எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆகையினால் விஷயங்கள் இருக்கு எல்லா காரணங்களுக்கும் நம்ம தான் காரணம் என்பதை உணர்ந்து அதற்கு என்ன செய்யலாம் என்று எண்ணி இந்த இடத்துல வீர மறவர்களை வேண்டும் என்ற காரணத்தை சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோராய் போ சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு போட சூரியனை கூப்பிடுங்க மரபரவை பைப்பட்டா அடுமனையில போய் ஒரு ரொட்டி துண்டு வாங்கிட்டு வந்து அது மேல பேரை எழுதி அதுக்கு மேல தேதியை எழுதி அதுல 4 மெழுகுவர்த்தியை உண்டி தீயை ஏற்றி அதாவது திரியை ஏற்றி அதுக்கப்புறம் என்ன செய்யறான் அந்த பிறந்த நாள் கொண்டாடுற குழந்தையோ பெரியோ ஊதி அணைத்து
பிறந்த நாள் கொண்டாடும். நம்ம பண்பாடு அப்படியா, நம்ம கலாச்சாரம் அப்படியா? யாரா இருந்தாலும் விளக்கு ஏற்றித்தான் பழக்கம். நமக்கு விளக்கு அணைக்கலாமா? அப்ப எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம்? எந்த கலாச்சாரத்துக்கு மாறி இருக்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுனா விளக்கு ஏற்றி வைக்க சொல்லுங்க, இறைவனை வழிபட சொல்லுங்கள். ஆன்மீகம் மிக முக்கியம். ஆன்மீகத்தினுடைய பக்தி தான் நம்மளை நெறிப்படுத்தியது. ஆன்மீகம் பக்தி தான் ஒரு மனிதனுக்கு சிந்தனை வளர்த்தது. ஆன்மீகம் பக்தி தான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. கற்றதனால் ஆய வாழறிவான் நற்றால் தொழாரன் என்று வள்ளுவர் பாடுறார். கற்றதனால் ஆய பயணங்கள் தொழாரனின் வாழறிவான் நற்றால் தொழாரன் என்று பாடுகிறார். என்ன அர்த்தம்? இறை சிந்தனை இல்லாத எந்த செயல் வச்சு கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றா? என்னென்னத்தையே தலையில இப்படியே தொலைச்சு விட்டு அப்புறம் அந்த தீப்பெட்டியை எடுத்து அந்த மெழுகுவர்த்தியை பத்த வைக்கும் போது இங்க தலை பாத்திருக்கலாம் வேடிக்கை. இப்படி கொடுமையா நம்ம நாட்டில் அது நம்ம தமிழ் பண்பாடு. நீங்க அதை ஆளாள் இப்படி நீங்க நமக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. அந்த காலத்துல பொண்ணு பார்க்க போறாங்க, பொண்ணு வீட்டுக்கு போற ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு ஒரு பரிசோதனை. பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும்? அங்க ஒரு குத்து விளக்குல எண்ணெய் ஊற்றி திரி போட்டுருக்குமா. பொண்ணு பார்க்க போறவங்க யாராவது மூத்த பெண் இருந்தா அவங்க தான் அந்த பொண்ணை சோதிக்கணும். அப்புறம் அந்த பிள்ளைய போய் அந்த விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னா அந்த பொண்ணு பார்க்க வந்து சொன்னோடனே பொண்ணு அங்க வரணும். வந்து பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும்? குத்து விளக்குல திரி போட்டு எண்ணெய் ஊற்றி இருக்கு. போனோடனே தீக்குச்சி எடுத்து பத்த வச்சோம்னா விளக்கு உடனே பத்த வைக்க முடியாது. ஏன்னா என்ன ஊர் இருக்கிறதுனால. அப்ப என்ன செய்யணும்? அந்த திரியை கொஞ்சம் நசுக்கி விட்டு அதுக்கப்புறம் பத்த வைக்கணும். சரி, அந்த பொண்ணுக்கு அந்த வேலை தெரிஞ்சிருக்கு. ஒரு வேலை திரியை நசுக்கிட்டு பத்த வச்சிருச்சு. பத்த வச்சதுக்கு அப்புறம் கையில என்ன ஒட்டி இருக்கும்ல, அது அந்த பொண்ணு என்ன செய்யணும்னு பார்ப்பாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு திரியை நசுக்கிட்டு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தலையில தடவிடுச்சுன்னா இந்த புள்ள தலையை ஒழுங்கா வச்சுக்க மாட்டா, குளிக்கவும் மாட்டாங்க, முடிவு பண்ணிடுவாங்க. ஒருவேளை அந்த கையை தலையில வைக்காம இந்த பக்கமா தொடச்சிருச்சுன்னா இந்த புள்ள உடமாச்சிக்காது, துணிமணியும் சுத்தமாச்சிக்காது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு இந்த 2 வேலையும் செய்யாம சோத்துல தடவிடுச்சுன்னா வீடு சுத்தமா இருக்காதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. சரி, அதுக்கப்புறமா அந்த கையை அந்த 3 வேலையும் செய்யாம வேறு வேலை விளக்குல இப்படி கழுவி வச்ச விளக்குல அதிகப்படுத்தினா இவன் சுத்தமா எந்த பொருளையும் வச்சுக்க மாட்டாங்க முடிவு பண்ணுவாங்க. அதையும் அந்த 4வது அந்த பொண்ணு என்ன செய்யணும்? யாரையாவது துணி எடுத்துட்டு வாங்க, இந்த புள்ள வேலையை வாங்காத அடுத்த ஒரு வேலை சொல்றாங்க முடிவு பண்ணிடுவாங்க. இத்தனை விஷயங்களில் சொல்லி நேர்த்தியாக கண்டு பெண்ணெடுத்த படலம் இருக்கிறது, மாப்பிள்ளை பார்த்த படலம் இருக்கிறது. அத்தனை இருந்த இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்கிறான்? அவசர கதியா இருக்கு. முகூர்த்த ஓலை எழுதி ஊரறிய சம்பிரதாயப்படி மாமச்சா இருந்து முகூர்த்த நேரம் எழுதிடுவான். பொண்ணு மாப்பிள்ளை மாற வச்சுட்டு மாமங்காரன் வருவாரான்னா முகூர்த்த முடிகிற நேரத்துக்கு தான் வருவான். எப்படி நடக்குது? மண்டபத்துல வச்சுக்கிட்டு மண்டபத்து மாடி அந்த மேல பொண்ணு மாப்பிள்ளை இருந்தா இந்த காப்பரிசிங்கிற அச்சதை கொடுப்பாங்க. அச்சதைனா என்ன அர்த்தம்? சதைனா கைவது, அச்சதைனா குத்தப்படாது. நெல்லை ஊற வச்சு கை தொட்டு உரிச்சு எடுத்து அந்த மனம் முடியாத அரிசியில மஞ்சள் தடவி அதுல மலர் சேர்த்து போட்டா தான் அதுக்கு பேர் அச்சதை. அப்படி அரிசியை நுணுக்கி அதுல மஞ்சளை தடவி அது உட்கார்ந்து எல்லாரும் இங்க இருந்து அந்த வரைக்கும் கொடுத்து வச்சு மாப்பிள்ளை பொண்ணுகளுக்கு தாலியாக அங்கே இருந்து மச்சதை தூக்குனா பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருந்தோம்? சாப்பாட்டு கூட வரிசையில் நிற்கிற காலம். அரஞ்சு கழுவி நமக்கு வச்சா 6 வச்சா தர்மம் கூட விரும்பி செய்யணும். அப்படிப்பட்ட கலாச்சாரம், பண்பாடு, மொழி, இலக்கியம் அத்தனையும் இந்த நாடு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி காலம் என்றார். எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் வீசை கவிஞன் பாரதி. வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன் பட்டி சின்ன கிராமத்தில் இருந்த புறநானூற்று புலவன் என்ன செய்யறார்? யாவரை என்று பாடுகிறார். எங்க இருக்கு? ஐக்கிய நாடுகள் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு. ஐநா மதிக்கிறது தமிழர்களாகிய நான் தமிழை மதிக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைய தலைமுறை 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லையா? எவ்வளவு அவமானகரம் என்பதை தமிழ் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சங்க வைத்து தமிழ்ச்சம் மதுரை என கடைச்சங்கம், இடைச்சங்கம், தலைச்சங்கம் 4வது சங்கமாக துவங்கியவர் ஐயா பாண்டித்துரை தேவர், வள்ளல் பாண்டித்துரை தேவர். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தமிழ் வளர்த்த மதுரை, அதை சுற்றியுள்ள மட்டுமல்ல இந்த தமிழகத்துல தமிழ் தெரியாத 5 லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள். தமிழால என்ன வருது என்றார். தமிழுக்கு எவ்வளவு உயர்வு, எவ்வளவு சிந்தனை. எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது நமது மொழியான தாய்மொழி. சிறந்தே பிறந்த மொழி. உலக நாடுகள் தமிழை கொண்டாடுது. லண்டன் நாடு அம்மானு அது மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கு. யாருக்காவது தெரியுமா மம்மின்னா என்ன அர்த்தம்? மம்மின்னா பிணம்னு அர்த்தம். மம்மின்னா பதப்படுத்தப்பட்ட பிணம். அப்பா அந்த சொல்லி கொடுப்பாரு போல, அம்மானு கூப்பிடாத மம்மினே கூப்பிடு. வேற என்ன?
சில பேர் ரெண்டு நண்பர்கள் சந்திச்சுட்டாங்க. என்ன நண்பா கல்யாணமா பண்ணு பேய கட்டி குடும்பம் பண்றேன் படுத்துறா என்னைய ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த வருஷம் நண்பா நான் எப்போதும் சிங்கம் தான், வெளியில வந்தாலும் சிங்கம் தான், வீட்டுக்கு போனாலும் சிங்கம் சொல்லுவான். அப்படி அவன் சொல்லிட்டு சொன்னானா வெளியில வந்தாலும் சிங்கம், வீட்டுக்கு போனாலும் சிங்கம் தான். வீட்டுக்கு போனோன்னு காலி எப்படி வெளியிலையும் சிங்கம் வீட்டுக்குள்ளேயும் சிங்கம் தான். வெளியில இருக்கிற சிங்கம் வீட்டுக்குள்ள போனோன்னு வீட்டுல இருக்கிற காலி முன்னால ஏறிடுவான். புரியுதா உங்களுக்கு? சரி அப்ப காலி ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லாம சொல்றாங்க. சில பேர் திட்டுறாங்கன்னு சொல்றாங்க. சகசரநாமா அஷ்டோத்திரமானு கேட்பாங்க. 1008 இப்ப இது என்ன கேட்பாங்கல்ல இன்னைக்கு மொழினா உங்க வீட்டுல யாரு சிதம்பரமா மதுரையான்னு கேட்பாங்க. சிதம்பரம்னா என்ன, மதுரைனா என்ன? சிதம்பரம்னா நடராசா ஐயா ஆச்சு, மதுரைனா மீனாட்சி அம்மா ஆச்சு. சரி அம்மா ஆச்சுன்னா ஆச்சு, அம்மாவோட ஆச்சுன்னா அப்பா எல்லாத்துக்கும் வாய முடியும். அப்ப ஐயா ஆச்சுன்னா ஐயா பேசி எடுபட, அம்மா பேசி எடுபட. அப்படின்னா மீனாட்சி 8 மாசம், ஐயா அந்த சொக்கநாதர் 4 மாசம். அப்ப என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள பேசுறது கோடு வார்த்தை சில இடங்கள்ல. அது மாதிரி இந்த மொழி உலகெல்லாம் பரவி வாழ்கிறது. 100 கோடி ரூபாய்க்கு ஆராய்ச்சியாளர்கள் தோற்றிருக்கிறார் ஜெர்மன்ல. அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த மொழியை தமிழர்களாகிய நாம் துச்சமென மதிக்கிறோம். பள்ளிக்கூடத்துல தமிழ்ல 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு அரசாங்கத்தினால. ஏன் மூடினீங்கன்னு கேட்டா படிக்க ஆளுகள் பள்ளிக்கூடத்தை நீங்க மூடிட்டீங்களே, குடிக்க ஆளுகள் ஒரு சாராய கடையால மூடியான்னு கேட்டா அதுக்கு பதில் எங்க போய் சொல்ல? டாஸ்மாக் பேர் நுகர்பொருள் வாணிப கழகம். நுகர்பொருள் வாணிப என்ன விற்கணும்? அரிசி பருப்பு, உணவு பொருள், காய்கறிகள் விற்கணும். அரசாங்கமே சாராயம் யாருங்க? இந்த மொழி என்ன மொழி இது? என்ன மொழியா இருக்கு? மக்கள் மழலை சொல்லி அப்படிப்பட்ட மகத்துவ மொழி. சொல்லுங்க. ஒருத்தர் மொழி மீது பற்றுக்கொண்டு ஒண்ணு நான் படிச்சுட்டே இருக்காரு. தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு, துருவம் என்னென்ன இருக்கோ அத்தனை மொழியும் தேடி படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு தேநீர் வேணுமான்னு கேட்கிறேன். உங்க கதையை கேட்கணும் சொல்லி உட்கார அதை புரிஞ்சுக்க. பச்சை துண்டும் பச்சை வேட்டி என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? எங்கிட்டு போயிட்டீங்க? ஆமா அதையும் சொல்ல இதுக்கு சொல்லாம விவசாய சங்கம் ஒன்னால விவசாயம்னா விவசாயிகள் எல்லாம் ஒரே சங்கமா தானே இருக்கணும். ஆமா தனித்தனி சங்கமா தனித்தனி ஆளுகளோட போறிய. அப்ப விவசாய சங்கங்கள் எல்லாம் எல்லாமே பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் உங்களை பயன்படுத்திட்டு அவன் சொல்லிதான் இருக்காங்க. விவசாயம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு. இது எனக்கு தெரியாது. குஜராத்தில் ஒரு மூணு நெல் 3000 ரூபாய் விற்கிறீங்க, தமிழ்நாட்டில் விற்கல. உழைக்கிறான், அதுக்கு விவசாயத்துக்கு வரி கட்டுறான், நிலத்துக்கு வரி கட்டுறான், உழுக பணம் கொடுக்குறான், உரம் வாங்க பணம் கொடுக்குறான், வித நெல் வாங்க பணம் கொடுக்குறான். அத்தனைக்கு பணம் கொடுத்து விவசாயி வேளாண்மை செஞ்சு வெளியில வர்ற நெல்லை விற்க வேலை நீங்க சொல்ல முடியல. வந்தவன் இதுவா பண்பாடு, இதுவா 79 ஆண்டு கால சுதந்திர இந்தியா. உழைத்த விளைத்த பொருளுக்கு நாம விலை சொல்லணும். குண்டூசி விற்கிறேன் கூட வரியோட விற்கிறேன், தீப்பெட்டி விற்கிறேன் கூட வரியோட விற்கிறேன். அந்த பொருள்களுக்கெல்லாம் வரி விலை இருக்கிற பொழுது ஏன் உணவு தானியமான உலகத்துக்கு உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை யதார்த்த என்ன வாழ்க்கை புரியுமா இல்லையா? அப்ப உழவு ரொம்ப முக்கியமான உழவு தொழில் சுழன்றும் ஏற்கிறது உலகம் வள்ளுவர். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த வேளாண்மை கைவிட்ட நாடெல்லாம் பிச்சை எடுக்குது. ஆனால் சொல்றேன் விவசாயிகளை நாங்க தான் காப்பாற்றோம். வருஷம் பூரா விவசாயி செத்துக்கிட்டு தான் இருக்க. என்ன செய்யறது? இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்படி எல்லா மொழியும் படிச்ச ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருந்தாரு. வீட்டுக்காரமா என்ன படிக்கிறேன், தினமும் படிச்சுக்கிட்டே இருக்கேன், என்னதான் படிக்கிறாரு அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னாரு, அந்த மொழியில என்ன செழுமை இருக்கு, என்ன அறிவு இருக்கு, என்ன தன்மை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் எல்லா மொழியும் தேடி படிக்கிறேன். அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. வேலை மனக்கட்டே படிச்சு போது இல்ல நீ படிச்சு என்ன நாய் என்ன சொல்றீங்க? நீ படிச்சு எந்த நாய் கேட்க போதுன்னு கேட்டா அர்த்தம் வந்துச்சு. உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை வீணா போச்சு. நான் எங்கேயாவது போறேன்னு கிளம்பி கோவிச்சுட்டு போயிட்டாரு. போன போதில் அப்படியே நாடு விட்டு வேற நாட்டுக்கு போயிட்டாரு. வேற நாட்டில் போய் பல ஆண்டுகள் வாழ்றாரு. அங்க உள்ள மொழிகள் தேடி படிக்கிறாரு. இவருக்கு எல்லா மொழியும் தெரியும் என்பது அந்த நாட்டில் இருந்தா எல்லாருக்கும் தெரிய வருது. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த நாட்டுல அரசு கருவூலத்துல ஒரு பல பேர் வந்து திருடிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. கொள்ளையடிச்சுட்டு போன உடனே காவல்துறைக்கு பெரிய தலைவலி. எப்படி கண்டுபிடிக்கிறது?
தடை இல்லை. அப்படி தெளிவா திருடி இருக்காங்க. அது எப்படி சொல்றது, என்ன கேட்டாலும் தப்பிக்க அதுக்கு குத்தம் செஞ்சுட்டா தப்பு செஞ்சவன் ஏத்துக்கிற மனப்போக்கு இல்ல. அதுக்கு காரணம் கப்பிக்கிறேன். இப்ப அவர் திருடி தப்பிச்சிட்டாங்க, காவல்துறைக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் யாரை கட்டிக்காரங்க போட்டு 8 நாள் தெரியுமில்ல. அங்க என்ன ஆகி போச்சு, ஒருத்தர் திருட வந்து அத்தனை பேர்ல ஒருத்தர் நாயை இருக்கு. சரி, நாயை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இப்ப நாய் காவல்துறை சிக்கிருச்சு. நாயை வச்சு கண்டுபிடிக்கணும் யாருக்கு தெரியும். எந்த நாய் வச்சு கண்டுபிடிக்க முடியும்? அவங்க வளர்த்த நாய்னா அதுக்கு தெரியும். இது திருடங்க வளர்த்த நாய், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எல்லா பிராணிகளுக்கும் எந்தெந்த மொழிக்காரர்கள் வளர்க்கிறார்களோ அந்த மொழி புரியும். இப்ப தமிழர்கள் நாய் வளர்த்தா தமிழ்ல விட்டா வந்துடும், இந்திக்கார நாய் வளர்த்தா இந்தியில விட்டா வந்துடும், தெலுங்கர்கள் நாய் வளர்த்தா தெலுங்குல விட்டா வந்துடும். அந்தந்த மொழிக்காரர்களுக்கு அந்தந்த மொழி பிராணிகள் வளர்க்கும் போது புரியும். இப்ப இந்த நாய் எந்த மொழியில வளர்த்து கண்டுபிடிக்கணும். யாரை கூப்பிடலாம்? ஏற்கனவே கோவிச்சுக்கு போயிருக்காரு, எல்லா மொழியும் தெரிஞ்ச ஒருத்தர். அவர் வந்து காவல்துறை அந்த நாயை கண்டுபிடிக்க வைக்கிறாங்க. அவர் ஒரு மொழியை சொல்லி கூப்பிடும் போது நாய் திரும்பி பார்க்குது. அதே மொழியில வாழாட்டுது. அதே மொழியில வந்துருச்சு. இந்த மொழி அந்த நாய்க்கு தெரிஞ்சிருக்கிறது காவல்துறைக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப அந்த மொழிக்காரர்கள் தான் இந்த நாயை வளர்க்கிறார்கள் என்று உணர்ந்து அதை கண்டுபிடிச்சு அந்த நாட்டில் இருந்த குற்றவாளிகளை கொண்டு வந்து சிறையில் அடைச்சாச்சு. இப்ப கண்டுபிடிக்க அந்த பெரியவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணுமே, என்ன கொடுக்கலாம் பேசுறாங்க. கூப்பிட்டு கேட்கிறா, ஐயா நாங்க கண்டே பிடிக்க முடியாது இந்த வழக்குல, நீங்க தான் கண்டுபிடிக்க உதவியா இருந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கலாம் நினைக்கிறாங்க. உங்களுக்கு குடியுரிமை வேணுமா? வேண்டாம். காசு பணம் கோடி கோடியா இருக்குமா? அதெல்லாம் வேண்டாம். ஏதாவது பங்களா நிலவரம் அவ்வளவு ஒரு சரியான நல்ல வாய்ப்பு எதுவுமே வேண்டாம். அப்படி என்ன காரணம், உங்களுக்கு வேற என்னதான் கேட்டாங்க. அவர் சொன்னாரு, ஒன்னும் வேண்டாம், கோவிச்சுக்காம அந்த நாயை மட்டும் கொடுத்துருங்க. அப்பதான் காவல்துறை அதிகாரி கேட்ட, எதுக்கு அந்த நாயை, அது களவாணி பேர் வளர்த்த நாய் கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? அவர் சொன்னாரு, அப்படிலாம் நினைக்காதீங்க, இந்த நாய் எனக்கு முக்கியமா தேவைப்படுது. எதுக்கு? நான் இந்த மொழியெல்லாம் வீட்டுல இருந்து படிச்சேன். என் வீட்டுக்காரி கோவப்பட்டு கேட்டா, நீ படிச்சு எந்த நாய் கேட்க போதுன்னா இந்த நாய் கேட்டுச்சுன்னு அந்த நாய்கிட்ட நான் சொல்லணும். அதனால தயவு செய்து நாய்க்காவது நன்றி இருக்கு. காரணம் மொழி புரியுது. அந்த நாய்க்கு மொழி புரிஞ்சது, நாய்க்கு அஞ்சறிவு நமக்கெல்லாம் நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு காலமாமம் காரியத்திற்கு போனவனுக்கு ஒப்பாவம் என்று எடுத்து சொன்னால் அதற்கு எதற்கு தேவை? ஏற்றபாடு செய்கிறார்களா கலா சேவை என்று பட்சத்து கவனிப்போம். என்பதை பார்வைக்கும் பொழுது சுந்தர